ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நான்ஸ்டிக் தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தோசைக்கல் இருக்குங்க. அது சில டைமில் நிறைய அழுக்காயிரும், நல்ல கலர் மாறிடுங்க. சில டைமில் நம்ம தோசை சப்பாத்தி போடும்போதும் அந்த நான்ஸ்டிக் தவாலே தோசை எழாதுங்க. அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காட்டிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லைவாக ரிசல்ட் காமிச்சிருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நான் பாருங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கலர் மாறி போயும் அதே போல் ஓரங்கள்லாம் நிறைய கருத்து போயிருக்குங்க. தோசை கூட விழ மாட்டேங்குது. அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை லெமன் எடுத்துருக்குங்க. அரை லெமனை தோசைக்கல் ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஆப்பஸோட 1/4 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம லெமன் புழிஞ்சு இல்லையா, அந்த லெமன் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தோசைக்கல் மேலே தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு கருப்பாக அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக சோப் போட்டு தேய்ச்சி பார்த்துங்க, அது போகலை. அதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேங்க. நீங்களே பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் அந்த லெமன் தூளை வச்சு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நம்ம நான்ஸ்டிக் தோசை தவா பொறுத்த வரைக்குமேங்க ஸ்க்ரப்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்ற முடியாத அளவுக்கு ஆயிருங்க. அதனால நீங்கள் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம 1 நிமிஷம் போல் லெமன் தோலை வச்சு தேய்ச்சி முடிச்ச பின்னாடி 2 கப் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அந்த தோசை தவா ஃபுல்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம 2 மூடி போல் வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கை வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அதில் தோசைக்கல்ல கொஞ்சம் உடஞ்சி இல்லையா, அது மட்டும் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். அடுத்ததாக நம்ம தோசை தவாவை க்ளீன் பண்ணதுக்கு சாஃப்டான ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோப்பு இல்லைன்னா சபினா பவுடர் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சோப்பு தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம ஓரத்துலாம் தேய்ச்சி விட்டுடலாங்க. கொஞ்சமாக தாங்க அழுக்கு வரும், எடுத்தோடனே ரொம்ப அழுக்கு வராது. இதுவே நம்ம இரும்பு கல்லாக இருந்தால் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி உடனே க்ளீன் பண்ணிடலாங்க. இது நான்ஸ்டிக் தவாவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெதுவாகவே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோடனே தண்ணி கொண்டு போய் சிங்கில் ஊற்றிட்டு வந்துடலாங்க. ஊற்றிட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சபினா பவுடர் எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, உங்ககிட்ட சபினா பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் சோப்பே எடுத்துக்கலாங்க. சபினா பவுடர் போட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்டான ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த ஓரங்களில் பாருங்கள், அந்த ஓரத்தில் தாங்க ரொம்ப அழுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழுத்து கொடுத்து தேய்ச்சிங்கனாவே கொஞ்சமாக அழுக்கு எல்லாமே போகுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் உக்காந்துட்டு செய்யுங்க இந்த வேலையை. இப்போ பாருங்கள் நான் 2 நிமிஷம் தேய்ச்சிங்க. 2 நிமிஷம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது ஓரங்களில் அழுக்கு நீங்களே பாருங்கள். நான் பாருங்கள் தரையிலும் அந்த அழுக்கு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. நல்லா கை வச்சுட்டு லைட்டாக நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த ஓரங்களில் நகை இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் எடுத்து விடு பாருங்கள். அப்படிலாம் நீங்கள் திரும்பவுமே ஸ்க்ரப்பு போட்டு நல்லா சாஃப்டான ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி விடுங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு வந்துடலாங்க. நீங்களே பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வரும். இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிறீங்களே தோசை எல்லாமே போனால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவலையப்படாதீங்க, தோசை சூப்பராக எழுங்க. அடுத்தா நம்ம பேக் சைட்லையும் தேய்ச்சிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் பேக் சைட்லையுமே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு. அடுத்தா நம்ம கொஞ்சமாக சபினா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அங்கங்கே நீங்கள் மேலே இந்த சபினா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் இந்த பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பு மட்டும் நான்ஸ்டிக் தவாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம கைவிடாமல் ஒரே 1 நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சோம்னா அந்த நான்ஸ்டிக் தவாவோட கலர் போயிருங்க.
அதனால கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து மட்டும் நீங்கள் தேய்ங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தவாவை நம்ம போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். முன்னை விட இப்போ கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குங்க. ரொம்ப பளிச்சுனாகல, ஆனால் முன்னை விட இப்போ கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியும் திருப்பிக்கலாங்க. பாருங்கள், முன்னை விட இந்த தோசைக்கல் நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த தோசைக்கல் அப்படியே இருக்கட்டுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிருக்கு இல்லைங்களா, தோசை எழுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குங்க. அதுக்கு நான் தோசையை ஊற்றி காமிச்சிட்றேன் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயத்தை நீங்கள் தேய்ச்சிக்கோங்க தோசைக்கல்ல கீழே வச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம தோசைக்கல் நான்ஸ்டிக் தவா இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தவாவை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு மறுபடியுமே இந்த வெங்காயத்தை அது மேலே தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம், வெறும் வெங்காயத்தை மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு தோசை தவா கொஞ்சம் சூடானதுமே சிம்மில் வச்சுட்டு மறுபடியுமே ஒரு கொஞ்சம் தண்ணி நீங்கள் தெளிச்சிட்டு மறுபடியுமே இந்த வெங்காயத்தை வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஐஸ் பில்ல கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாங்க. இது நல்லா காஞ்சுமே நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டி மட்டும் மாவு ஊற்றிட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிச தோசை ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் எப்படிலாம் தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வெந்ததுமே திருப்பி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இளம்போது மட்டும்தாங்க ஒரு சில இடத்துல மட்டும் பிஞ்சுக்கும், மற்றபடி சூப்பராக தோசை வருங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா லைட்டாக மட்டும் தாங்க பிஞ்சிருக்கு, மற்றபடி தோசை எல்லாமே எப்பவும் போல் பூ மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த தோசையை எடுத்து போட்டு நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றி காமிச்சிடுறேங்க. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுனால எந்த வித தோசைகள் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணல, சாஃப்டான ஸ்க்ரப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மறுபடியுமே வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு இன்னொரு கரண்டி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் பெருசாக நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அதே போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பூ போல் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வெறும் வினிகர், லெமன், சோப்பு இல்லைனா சபீனா பவுட்ரு இந்த 3 மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தோசை பூ போல் எழுந்துருச்சுங்க. ரொம்பவே சூப்பரான தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.